வள்ளியும் கௌதமும் பயங்கரமா அடிபட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாங்க. இப்ப கரெக்டா வள்ளிக்கு முழிப்பு தெளிஞ்சதும் கௌதம் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லா போற வண்டி எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கறா. பட் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, அங்க போய் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவங்க வள்ளியை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஆப்போசிட்ல வந்த கார்ல இருந்த ஒருத்தவங்க தான் வள்ளியை இப்ப அவங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்திருப்பாங்க. வண்டிக்குள்ள மஜ்னு மாதிரியே ஒருத்தன் இருந்ததும் அவனையும் கல் எடுத்து ஹீரோயின் அடிச்சிடறா. இப்போ அந்த அம்மா, என் புருஷனையே நீ கல் எடுத்து அடிச்சிட்ட, அவளை கொண்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்க அப்படி சொல்லி வள்ளி மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படி சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. வள்ளியோட காயத்துக்கெல்லாம் அவளே தான் காரணம் அப்படி சொல்லி டாக்டர் சொன்னதும் இதை அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் இவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வருது. என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்லி அவர்கிட்ட சொல்றப்ப, நான் ஒருத்தவங்களை சொல்றேன், நீ அவங்கள போய் மீட் பண்ணு அப்படி சொல்லி ஒரு மந்திரவாதி கிட்ட அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ உன் லைஃப்ல நடக்கிற விசித்திரமான செயல்களுக்கெல்லாம் அந்த ஆண்ட்ரியாவோட ஆவி தான் காரணம் அப்படி சொல்லி அந்த ஆவி கிட்ட இருந்தும் இவளை எப்படியோ காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்பதான் பயங்கரமான ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. வள்ளி இவ்வளவு நாள் இவ்வளவு டிராமாஸ் எல்லாம் அனுபவிச்சதுக்கு காரணமே கௌதம் தான். இவன் தான் இவ்வளவு நாளா இவ்வளவு பிரைன் மேப்பிங் பண்ணி அவனோட கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருந்திருக்கான். இதுக்கான பிளாஷ்பேக் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா போட்டுடலாம்.